இந்த பஸ் வருது, இந்த ரோட் எப்படி அமருதுன்னு பாருங்க. இந்த கீழே அமருது அந்த பிரசவத்துக்கு டேட் தர மாதிரி ஒரு நாளைக்கு டேட் தராங்க. இதை எப்படி எடுத்தா கையில வருது. இந்த ரோட்டு செஞ்சு 25 நாள். அவ்வளவுக்குரிய ஆதாரம் என்னட்ட இருக்கு. இப்போ வந்து நாங்கள் நிற்கிற இந்த இடம் வந்து நானாட்டான் பஸ் ஸ்டாண்ட். இந்த நானாட்டான் பஸ் தரிப்பு நிலையத்தில், புதிய பஸ் தரிப்பு நிலையத்தில் வந்து இந்த ரோட் வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டு இன்றோடு 25 நாள். 25 நாளில் இந்த ரோட்ற நிலைமையை பாருங்க. இது பிரதேச சபையினூடாக செய்யப்பட்ட வேலை என்று நினைக்கிறேன். இதை பாருங்க, இதை எப்படி எடுத்தா கையில் வருது. இந்த ரோட்டு செஞ்சு 25 நாள். அன்னைக்கு அந்த கிளே எதுமா இல்லை தானே? கன்றைக்கு எடுத்து வேலை செஞ்சார்கள். இதான முறையில அந்த இதை போடல. ஒரு வேலை திட்டம் செஞ்சா பொதுவா அந்த வேலை திட்டத்துக்கு ஒரு போர்ட் வைப்பாங்க. ஒப்பந்த தொகை இவ்வளவு, இந்த ரோட்டுக்கான செலவு இவ்வளவு, இந்த 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 சுற்றுவட்டத்துக்கான செலவு இவ்வளவு தூரம் செய்யணும் அப்படின்னு அந்த விவரங்களான பதாதை இருக்கும். அந்த பதாதை போட்டாங்க. பதாதை இல்ல, பதாதை ஒரு இடமும் இல்ல. அந்த பதாதை இந்த 25 நாள் இப்போ வரைக்கும் அந்த பதாதை போடல. இல்ல, இன்னும் போடல. அப்ப முதலாவது கேள்வி வந்து இந்த வேலைக்கான தொகை எவ்வளவு, இந்த வேலையை கண்காணிக்கிற அரசு நிறுவனம் என்ன, இந்த வேலைக்கான அந்த போட் எங்கன்னா அந்த போட்டே இல்லை. இப்ப நானும் சுத்தி முத்தி பார்த்தேன், இவங்களும் சொல்லிட்டாங்க எங்கேயுமே இந்த போட் இல்லை. இப்ப முதலாவது பிள்ளை இந்த போட்டை இவங்க காட்சிப்படுத்தி இருக்க வேணும். அது காட்சிப்படுத்தவில்லை. இந்த பகுதியில் உள்ள மக்கள் நிறைய பேர் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருமாறு என்னை அழைத்திருந்தார்கள். ஆர்டிஏ போட்டு எவ்வளவு காசு என்னதுன்னு அறிவோம். இந்த ஆர்டிஏ வந்து உங்களுக்கு பிரதேச சபையிட்ட கேட்போமா அல்லது ஏசிஎல்ஜி பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளர்கிட்ட கேட்போம்? ஏசிஎல்ஜி இவங்க சொல்லுவாங்க நாங்க அந்த சொல்றோம் இப்படியே காலம் தாத்திடுவாங்க ஒழிய எந்த வித வேலையும் நடக்கல. இது வந்து நடக்கவே மாட்டுது. இதோடய சரி. ஆனா உண்மையிலேயே வந்து ஒரு 25 நாள் பூர்த்தியாகப்பட்ட வீதி 6 வருஷம் வேலை மாதிரி இருக்கு. 6 வருஷம் வேலை மாதிரி இருக்கு. ஆனா 25 நாள் தான் இந்த ரோட் போட்டு இப்படியா வந்துருக்கு. தரம் குறைந்த ஒப்பந்தக்காரரால தான் இப்படி இருக்குன்னு. இதை சாதாரணமா ரோட் போட்டானே எத்தனை வருஷம் இருக்கணும்? 10 வருஷம் இருக்கணும். கடைசி 5 வருஷமா இருக்கணும். போய் 25 நாள்ல உடையிறண்ட பிரயோஜனம் அந்த வேலையை செய்வான். இது செய்யற சம்பந்தமா மக்கள் கருத்து எதுவுமே கேட்டதா உங்களுக்கு ஏதாவது? ஒரு கருத்தும் கேட்கல. அவங்க வந்தாங்க. அந்த ரஜினி படத்துல அந்த ரஜினி வந்து நடந்து போய் அந்த பாதை பின்னுக்கு வரும், அதே மாடல்லே எடுத்து அதே மாதிரியே முடிச்சுட்டாங்க. அது ஒரு கிராபிக்ஸா தான் அதுதான் வேலை. இது வந்து நான் சிரிக்கிறதுக்காண்டி கதைக்கலன்னா சிந்திக்கணும். இதை பேச வந்து எந்த இதுவும் வந்து பார்க்க இல்லை. இப்படி செய்தாங்களா கொண்டாங்களா கன்றைக்கு ஒப்பந்தக்காரரை கூப்பிட்டு எந்த இதுவும் கதைக்கையும் இல்லை. இப்படியே கிடக்கு. என்னட்டான இவங்க ஆரம்பத்துல இருந்து ஜேசிபி போட்டு கிண்டினதுல இருந்து இந்த கல்லு பரவினதுல இருந்து அவ்வளவுக்குரிய ஆதாரம் என்னட்ட இருக்கு. இந்த பஸ் வருது, இந்த ரோட் எப்படி அமருதுன்னு பாருங்க. இந்த கீழே அமர்றது இருங்க. இந்த பஸ் போக இப்ப நாங்க ரியல் டைம் இதுல நாங்க எடுத்துக்கொண்டிருக்கோமே. இதோட பஸ் போச்சுது. இந்த பஸ் போக இதை எடுங்க. இந்த அமர்ந்த இடத்த இதை பாருங்க. எவ்வளவுக்கு இந்த ரோட் வந்து இங்க எவ்வளவுக்கு அமருது. இது எவ்வளவுக்கு அமருது. அப்படியே ரோட் உள்ள போகுது, ஜம்ப் பண்ற மாதிரி போகுது. கண்ணுக்கு நேரா பாக்குறோம். இது உண்மையிலே இதுல வந்து இந்த இளைஞர்களை பாராட்டுறோம். அஜன் போன்ற இந்த இளைஞர்களை, இந்த ஜோன்சன் மாதிரி இந்த சகோதரர்களை உண்மையை நாங்க பாராட்டுறோம். கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கிற ஒரு சமுதாயம் உருவானாத்தான் நல்ல பல விஷயங்கள் நடக்கும். கேள்வி கேட்காத வரைக்கும் எதுவுமே நடக்காது. இப்படித்தான் இருக்கும் எல்லாம். ஆகவே இவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இவருடைய கேள்விக்கு பதிலை நான் நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மீட்டிங் 28 நாளைக்கு என்ன நாளைய தினம் இந்த டிசிசி டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறுகிறது. 9 எம்பிமார் இப்ப வன்னியில இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. 6 பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. 6 பேர்ல இப்ப வன்னியில வந்து 9 எம்பி, 6 அதிகரிச்சிருக்குது. அப்ப அந்த 9 எம்பிமார்ல யாராவது திராணி உள்ள ஒரு எம்பிமார் நீங்க அந்த வீடியோ ஆதாரம் நீங்க நேரா வந்து பார்க்கலாம். பார்த்து இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய நீங்க நடவடிக்கை எடுங்க.